மக்களே இன்னைக்கான இந்த வீடியோல முழுக்க முழுக்க வைல்ட் கார்டு என்ட்ரியான சாண்ட்ரா பிரஜனோட உண்மை முகத்திரைகளை பற்றித்தான் பேச போகிறோம். ஓகே ப்ரோ, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைல்ட் கார்டு என்ட்ரியில இவங்க ஆல்ரெடி உள்ள போகும்போது நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருடைய முகத்திரையும் நான் போயிட்டு கிளிக்க போறேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க, இவங்க எல்லாம் ஒஸ்ட் பிஹேவியரோட நடந்துக்கிறாங்க, யாருக்கும் நாவடக்கம் தெரியல, யாருக்கும் பேச தெரியல, இவங்களை வந்து நான் உள்ள போயிட்டு அவங்களோட உண்மை முகத்திரையை நான் கிழிச்சிருவேன் அப்படி இப்படின்னு பயங்கரமான வைல்ட் கார்டு என்ட்ரிக்கான ப்ரொமோட்டை பண்ணிட்டு உள்ள போயிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா கூட்டத்தோட சேர்த்து கும்மி அடிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கறத தான் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகே, அவங்க கணவன் மனைவி தானே ப்ரோ, கணவன் மனைவியா தானே வாழுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளி உலக வாழ்க்கையில் இவர்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு போட்டியாளர்களா, சக போட்டியாளர்களா இவங்க வந்து வருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமான டாஸ்க் விளையாடுறதா இருக்கட்டும், இல்ல சேம் கண்டஸ்டனாவே அவங்கள வந்து ஒரு இவங்களா அவங்களும் அவங்கள இவங்களும் ஒரு கண்டஸ்டன்டா தான் பார்ப்பாங்க அப்படின்லாம் நம்ம பெருசா நம்பிட்டு இருந்தோம். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இவங்க அப்படி அவங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டத்துல கோவிந்தா போட்டிருக்காங்க. அந்த விஷயத்துல விஜய் பார்வதி வந்து இடையில இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் போயிட்டு ஒரு ஹைப்பை கொடுத்து ஒரு சிங் சக் போட்டுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. என்னதான் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேப்டன்சி டாஸ்க்ல கனியவர்கள் வந்து விஜயை சொல்லியிருப்பார் பாருங்க, நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா சபரிக்காக மட்டுமே வேலை பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து சாண்ட்ரா வந்து போயிட்டு சாண்ட்ரா கிட்ட போயிட்டு நம்ம கனியவர்கள் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்ககிட்ட நான் தனியாக கொஞ்சம் நேரம் பேசணும், அந்த கேப்டன்சி டாஸ்க்ல நடந்த விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே விஜய் பார்வதி கிட்ட இவங்க எதுக்கு எனக்கு கூப்பிடுறாங்க, இவங்க கிட்டலாம் எனக்கு பேசவே பிடிக்கல, இதுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரிய மாட்டேது, இதோட ஏஜுக்கெல்லாம் எங்கிட்ட பேசவே கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு ஏஜை மென்ஷன் பண்றாங்க. அது வரைக்கும் சிஞ்சக் போட்டுட்டு இருந்த பார்வதி வந்து அந்த இடத்துல இல்ல நீங்க வந்து அந்த மாதிரி ஏஜை டார்கெட் வச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு தாண்டா வயசு அப்படின்னு சொல்லிட்டு போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தோம்னா 41 வயசு சாண்ட்ராக்கும் கனியவர்களுக்கு வந்து 37 வயசுன்னு காட்டுது. இப்ப பாத்துக்க யார் கிளவி அப்படிங்கிற மாதிரி, ஏன் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வியா இருந்தாலும் விஜய் பார்வதி அந்த இடத்துல வந்து கேட்கறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ஏஜ் எவ்வளவு பர்ஃபெக்டான அப்டேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா பிரஜனும் சாண்ட்ராவும் அதிகமா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மலையாளத்துல பேசிக்கிறதா இருக்கட்டும், ரெண்டு பேரும் கூடி கூடி பேசிக்கிறதா இருக்கட்டும், அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ தன்னுடைய கணவருக்கே கொடுத்த அந்த ஃபேவரிசமா இருக்கட்டும், சரி ஓகே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ கணவனுக்கு தானே கொடுப்பாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கனாலையும், ஒரு சில இடங்கள்ல இவங்க இன்னும் கணவன் மனைவியாகவே உள்ள இருக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார ஒரு சக போட்டியாளர்களா பாத்துக்காம கணவன் மனைவியாவே இவங்க டிராவல் பண்றது வந்து ரொம்பவே பார்க்கவே நல்லாவே இல்லை. இப்ப இது எப்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் எவிக்ட் ஆகி வெளியில போனதுக்கு அப்புறமா அது கேம் வந்து அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போகுமா அப்படிங்கிறது தெரியல. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கனியவர்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இவங்க வந்து பேஸ் கொடுக்காம, அவங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்காம, அவங்களை வந்து ஆப்போசிட்டா ப்ராஜெக்ட் பண்ணிட்டே வர்றது, விஜய் பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு அங்கங்க புரளிகள் பேசிட்டு இருக்கிறது, இவங்க ரெண்டு பேருமே இறங்கி கேம் பெருசா விளையாடலாம். அதுலயும் சபரியோட அந்த டாஸ்க்ல வந்து இவங்க நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. கனி அவர்களும் ஜட்ஜி, இவங்களும் ஜட்ஜி, இவங்க நினைச்சிருந்தா அதே இடத்துல வார்னிங் கொடுத்து பண்ண முடியும். கேட்டா எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்தது, ஒரு மாதிரி இருந்தது, நான் என்ன பண்றேன்னு தெரியாம யோசிக்காம இருக்கும்போது சேதவர் கூட சொல்லியிருப்பாரு, நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கிறீங்க, வெளியில உங்க குழந்தைலாம் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க பதட்டமா இருக்கிறது தெரியுது, தயவு செஞ்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பதட்டமாவே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து ஜட்ஜா இருக்கட்டும், ஒரு கண்டஸ்டண்டா இருக்கட்டும், நீங்க எப்ப விளையாடுவீங்க? இப்போ நீங்க நினைச்சிருந்தா உண்மையாலையுமே அந்த இடத்துல சபரிக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருந்துருக்கலாம், அங்கேயே வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கலாம், கனி அவர்களுக்கு ஒரு வாய்ஸ் அவுட் கொடுத்துருக்கலாம், விஜய் பார்வதிக்காக ஒரு நின்று இருந்திருக்கலாம். இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாம உள்ள வந்து பயங்கரமா பேசுறீங்க. உள்ள வந்து விஜய் பார்வதி கூட உட்காந்து பேசும்போது, திவ்யா கூட உட்காந்து பேசும்போது, பிரஜன் நீங்க எல்லாருமே கூட்டணியா சேர்ந்து நாமினேஷன்ல ஒருத்தர் யாரை தூக்கிட்டு போகணும், யாரை அடிக்கணுங்கிற இடத்துல எல்லாம் பக்காவா வாய்ஸ் அவுட் பண்ற நீங்க ஜட்ஜா இருக்கிறதுல மட்டும் ஏன் கனியை கோர்த்து விட்டீங்க? கனி பண்ணிட்டு நான் சரி அப்படிங்கறத பேச வரல. கனி வந்து உண்மையாவே அந்த இடத்துல தவறாதான் நடந்துக்கிட்டாங்க. ஆனாலும் நீங்களும் தவறாதான் நடந்துக்கிட்டீங்க. என்ன கனி ஆக்ட போடல, ஒத்துக்கிட்டாங்க, நீங்க ஆக்ட போட்டீங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சாண்ட்ரா என்ன பண்றாங்க, பிரஜன் என்ன பண்றாங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இன்னும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஃபேமை வச்சுக்கிட்டே அப்படியே கிரியேட் ஆகி ரன் பண்றாங்க அப்படிங்கிற என்னுடைய கருத்துக்கு உங்களுடைய பதில வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கேம்ல பெருசா என்ன பண்றாங்க அப்படிங்கிறதையும் நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பார்வைக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்படிதான் இருக்கிறாங்க. இப்படி இருந்துகிட்டே இருக்கிறது வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோல ஒரு பெரிய ஹைப்பை கொடுக்காது. இவங்க ரெண்டு பேரும் கூடி கூடி போய் பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே யோசிச்சு பாருங்க, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே போட்டியாளர்களுக்கு உண்டான அந்த ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகிறதா இருக்கட்டும், ஒரு ஃபைட்டிங் மூமெண்டா இருக்கட்டும், சூப்பரா இருக்கும்.
பார்க்கிறவங்களுக்கு ரொம்பவே வரவேற்கத்தக்க வகையா இருக்கும். இவங்க பரவாயில்லப்பா ஒரு இப்படி ஒரு கப்புல இறக்கி விட்டது வந்து பயங்கர மிராக்கிளா இருக்குது. ரன் ஆகுது. சூப்பரா விளையாடுறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். மக்களும் வந்து தூக்கி கொண்டாடுவாங்க. வைல்ட் கார்ட் என்ட்ரிக்கு அப்புறம் பிரஜன் சாண்ட்ரோ என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் உள்ள போயிட்டு பக்காவா கேம் விளையாடுவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கான ஒரு ஃபேன் பேஜும் பயங்கரமா கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத மறுக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா இப்ப நீங்க உள்ள பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கூடி கூடி பயங்கரமா பேசிட்டு, ஆல்ரெடி பிக் பாஸ் ஹவுஸ்ல ஏற்கனவே இருந்த போட்டியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதத்தான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கிறீங்கிறது என்னோட கருத்து. உங்களுடைய கருத்தும் அதே மாரி ஒத்து போச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.